70/1 வந்து என்னன்னா புது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் வந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் வந்து காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs வந்து கோர்ட் வந்து அவார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த PW2 விக்டிம் பொண்ணை வந்து அந்த கிரவுண்டில் இருந்து ஐ வாண்ட் டு கிளியர், இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணை ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் வந்து கான்ஷியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு பைபாசர், அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்கே இருந்தாங்கன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் ரேஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இட் கேனாட் பி மேனிப்புலேட்டட். அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸை சப்போர்ட் பண்ணியிருக்கு இதில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் வந்து தேவர் சர்ச்சிங் த கேர்ள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி அக்யூஸ் கொண்டு போய் அந்த இடத்த அந்த பர்டிகுலர் காலேஜோடைய அந்த ட்ரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்டில் ப்ளீடிங்காக இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாலுமே அவர் ஹெல்ப் தான் கேட்குறாருன்னு நினச்சி உதவி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்கே வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ் அந்த பொண்ணை வந்து அந்த சிச்சுவேஷன்லேயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டில் டோரை நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்ன வந்து அவங்க பண்ணினது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத அவ்வளோ தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல வந்து தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். ரொம்ப நல்லா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கொடுத்த ஒரு டைரக்ஷனில் வந்து தி போலீஸ் ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் இமீடியட்டாக அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் 30 days ஆஸ் பர் ஹிஸ் டைரக்ஷன் அதை பண்ணியிருந்தோம். நமக்கு ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரேப் கேசஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து வித்தின் 2 months அந்த ஃபைனல் ரிப்போர்ட் லைட் அவுட் பண்ணி ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணணும், வித்தின் 2 months ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா வழிமுறைகளையும் இந்த இடத்துல நாங்கள் வந்து சரியாக கடைபிடித்திருக்கிறோம். அண்ட் சொல்லிடுறேன், அதாவது 324 சப்கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 ஃபைன், 309 சப்கிளாஸ் 4க்கு 10 years plus 500 ஃபைன், 311க்கு 7 years, 74க்கு 1 year plus 500 ஃபைன், 76க்கு 3 year plus 500 ஃபைன், 127 சப்கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதில் ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப்கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கணும். 4 5 6 7 அது இந்த ட்ரையலை நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஃபாரம். அதில் இங்கே நம்ம பண்ண முடியாது. அது மேபி இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. புரியுது. எவிடன்ஸ் கலெக்ட் ஓகே அல்ல அதுதான் சார். இப்போ என்னன்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து நமக்கு டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது, செராலஜி டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த தம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில அந்த தலை மேல ஒரு 4 இது இருக்கு அந்த வெப்பன் அசால்ட்ல.
ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது செராலஜியில் வந்து பிளட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பனில் இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேம் தான், அந்த ரிப்போர்ட் இருக்குது. டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏலையுமே நம்ம எல்லா விதத்துலையுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க அந்த சப்ஜெக்ட் டு கேங் ரேப்னு வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ சிடிஆர் சார், கம்ப்ளீட்டா சிடிஆர் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்கிற ஒரு நிறைய கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காகவே சிடிஆர் போட்டோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டா ஒரு பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நாங்க வந்து அவங்களோட கால் டீடைல், பொண்ணுதும் பையனதுமே கால் டீடைல் கொடுத்துருக்கோம், எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷன்ல இருக்காங்கிற சொல்லி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல எனக்கு அதை பத்தி இதுல பிகாஸ் அது 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 ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயில்பாளையம் ஸ்டேஷன் லெவல்ல அவங்க இண்டிபெண்டன்ட்டா அவங்க போட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃபைனா 1 செகண்ட் 1 2 3 4 2000 தான் தம்பி. 2500 subject to correction. ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது அதாவது this is the first case all the 3 accused are facing the trial. அதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுல ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை வந்து ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு கீழே நம்ம இந்த தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ இனி சப்சிக்வெண்டா அந்த கேசஸையுமே வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, வை த விக்டிம், அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா she cannot be subjected to rape. அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க, அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போனாங்கிற கேள்வியே இல்லை. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் வந்து தட் தே வர் நாட் லவ்வர்ஸ், ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி he has answered it very clearly. அதான் சொன்னேன், அந்த ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆர்கனைஸ் கிரைம் மட்டும் பிகாஸ் நம்ம தான் சார்ஜ் ஷீட் இப்போ லே பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ வித்தின் 3 yearsக்குள்ள அது நம்ம அந்த இப்போ நடந்திருக்கணும், அந்த பண்ணியிருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறனால ஐ ஹாவ் டு ரீட் த ஜட்மெண்ட். இன்னும் நான் ஜட்மெண்ட் பார்க்கலாம். வாட் கிரவுண்ட் ஹி ஹஸ் அக்யூட்டட் தெம் ஆன் ஆர்கனைஸ் கிரைம்ங்கிறது பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.